கொள்கின்றேன். சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கு மேலான தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், இமாம்கள், ஹுஃபாதுகள், காரிகள், தாயிகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டாகட்டுமாக. ஆமென். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்றைய நாள் நாமெல்லாம் மறக்க முடியாத பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மனவேதனை என்று சொல்லலாம் உண்மையான இறைநேசர்களுக்கு. ஏனென்றால் கிறிஸ்தவ ஆலயத்தை எழுப்புவது ரொம்ப இலகுவான விஷயம், ரொம்ப ரொம்ப லேசான காரியம். காரணம், ஃபண்டும் ஈஸியா கிடைச்சிடும், இடமும் வாங்கி கொடுத்துருவாங்க. இழுபறி பற்றாக்குறைன்னு சொன்னா நம்மள மாதிரி ஆளுக்கு தான். ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறது, மக்தபை உருவாக்குறது, மதரசா உருவாக்குறது, விஸ்வான உருவாக்குறது. மதரசால மட்டும்தான் மார்க்கம் இருக்குது, தெரியுமா? அது முழுமையாக இருக்கக்கூடிய மதரசாக்கள், முழுமையான முழு ஆலிம் வகுப்பு நடக்கக்கூடிய மதரசாக்கள். தத்ஹாதம்மா தத்ரா சொன்னாதான் நமக்கும் தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஜபர் ஜேர் பேசுன்னு சொன்னா ஹஜ்ரத்லன்றுவாங்க, தெரியுமா இந்த காலத்துல? ஆனா ஜபர் ஜேர் பேஷுக்கும் ஃபத்ஹா தம்மா கஸ்ராக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, அது தெரியாது. சரி விடுங்க. ஆனா பணம் கொடுத்த பிறகு, ஃபீஸ் கேட்ட பிறகு ஃபத்ஹா தம்மா கஸ்ரான்னு சொல்லி கொடுத்தாதானே அவங்க பாராட்டுவாங்க. அது யூனிட்டியா இருக்கட்டும், அல்பத்ரா இருக்கட்டும். சொல்லி கொடுக்கும் போத விளம்பரத்துக்காக வாழ்க்கை வேஸ்ட் இல்லை. சரி, பெரிய பள்ளிவாசலை இழந்துட்டோம். பாபர் என்ற ஒரு நபர், அவர் நமக்கு மன்னனா தெரியும், அரசரா தெரியும், வலியுல்லான்னு யாருக்கு தெரியும்? நமக்கே பல பேர் தெரியாது. பெரிய தாயின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டோம். என்ன கேட்டா பெரிய ஆலிம் கூட சொல்லுவேன். சர்டிபிகேட் வாங்குறவெல்லாம் ஆலிம் கிடையாது, அதே மாதிரி ஜுப்பா போட்டவெல்லாம் இமாமும் கிடையாது. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கைய சுவையாக வாழ வேண்டிய வாழ்க்கைய சுமையாக வாழும். எப்படி சுவையா ரசித்து ரசித்து வாழ வேண்டிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னது கஷ்டம் நமக்கு? உயிரை விட்டா சொர்க்கம். உங்க ஃப்ரெண்டு மாற்று சகோதரருக்கு இருக்கா? சொல்லுங்களேன், நிரூபிச்சு காட்டுங்க. வாழ்க்கை முழுக்க நான் பேச மாட்டேன். இது பஞ்சாயத்து நினைப்பீங்க, வேற என்ன சொல்றது? அதெல்லாம் நான் செய்ய முடியும். எத்தனை பேர் உங்க கூட வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு தாவத் கொடுங்க. கொடுக்கணுமா இல்லையா? சப்பா மலையில ஏறி ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுத்தாங்க? அபூலஹபுக்கு, அபூஜஹலுக்கு தானே கொடுத்தாங்க, ஹஜ்ரத்துக்கா? என்ன புடிச்சுக்கிறாங்க பல பேரு. நான் கேட்டேன், ஏதோ தொழு வைக்கிறேங்க, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அதையும் செஞ்சிடுறேன். லீவ் போட்டு மட்டும் வர சொல்லாதீங்க, அது என் கண்ட்ரோல்ல கிடையாது. அது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, முஹல்லா சம்பந்தப்பட்டது. நான் ஒரு ஹாதி, ஒரு சேவக, அப்படிதானே? நீங்க ஜும்மா தொழுவாட்டு கூட பிரச்சனை இல்லை, நான் ஜும்மா வரலன்னா என்னுடைய பதவி கிடையாது. இது பதவின்னு சொன்னா என்ன மரியாதை கொள்ளுங்க, பதவிலாம் கிடையாது. அசன் வேற இமாமு, இது இந்த இமாமுக்கு பொருந்தாது.
அடையாளத்துக்கே பொருந்தும். சரி, நிறைய விஷயம் சொல்லணும். இன்ஷால்லா ஞாபகம் இருக்குது, நேரம் ரொம்ப குறைவு. சொல்லக்கூடிய நோக்கம், எவ்வளவு பெரிய கல்விய இழந்துட்டோம். ஒரு பக்கம் அந்த வடு, அந்த வருத்தம் கூட தீரல. அஜ்மீர் மேல கேசு சொல்லிக்கிட்டே போலாம். ஏனதாரு எதுவும் சொல்றாங்க, மற்ற எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு இருக்கிற ஏதாவது சிவன் கோவில் சொல்லு. ஆனா அதுக்கு நம்ம காரணம் இல்லையா? வருத்தமான செய்தி தான், அது நம்ம காரணம் இல்லையா? பதற்கு வரல, அது நம்ம காரணம் தானே. இப்போ சொல்ற, பகிரங்கமா சொல்ற, உங்களுக்கெல்லாம் பெண்கள் இருக்காங்கள, இன்னைக்கு அறிவிப்பு செய்ய போன்ல பள்ளிவாசல்ல உங்களுக்கு தொழுகைக்கு அனுமதின்னு சொன்னா, நீங்க கூட மையத்து மாதிரி வீட்டுல படுத்து கிடப்பீங்க. உங்க வீட்டு பெண்கள் கூட பள்ளிவாசல் நிரம்பிருக்கும். அல்லாம சத்தியமா சொல்றேன் நான். இன்னைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிட்டு பெண்கள் செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தோட அமல் இருக்குத, அதுல செய்யறது இல்ல. மிகைக்கலாம் சொல்லல, தீன் உள்ள பெண் நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவங்கள உங்க பயத்துல சொல்லுறாங்களா? உங்களை தான் பயப்படவே மாட்டாங்க. முதல்ல நீங்க அவங்கள பார்த்து பயப்படாம இருந்தா போதும், தள்ளி வச்சிருவாங்க, பார்த்துறீங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க அவங்க. ஆனா நம்ம ஒண்ணுன்னா விட்டுட்டு இருக்கோம், இழந்துட்டு இருக்கோம். நமக்கு போட்டி என்ன? எதுல போட்டி? நமக்கும் போட்டி இருக்குல்ல. எதுல? நிக்காவுடைய மஜ்லிஸ்ல போட்டியை பார்த்தோம்னா தாவத்துல பார்க்கலாம். இன்னைக்கு மாப்பிள்ள முடிச்சிருந்த மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கான துண்டு போட்டு உட்கார்ந்து இருப்பான். எந்த நிக்காலையும் பெரும்பாலும் நம்முடைய நிக்காவே கிடையாது. அநியாயமான இடங்கள் அது. கசப்பா இருக்குல்ல. பொண்ணு வீட்டுக்கான சோறு போடுறான், இல்ல ஹஜ்ரத் உட்கார்ந்து சாப்பிடுறான். நான் என்னதான் சொல்லிக்கிறேன், நான் மொத்த ஹஜ்ரத் சொல்றது உரிமை கிடையாது. பொண்ணு வீட்டாட்ட சாப்பிடுறதுக்கு யாருங்க அனுமதி கொடுத்தா? இவன் சொல்லுவான், குரு ரகுல் அப்பா மாதிரி. பொண்ணு வீட்டுக்காரரை பார்த்து குரு ரகுல் புக் பண்ணு, ஃபைஸ் மஹாலை புக் பண்ணு, சிராஜ் மஹாலை புக் பண்ணு. எனக்கும் 2 பொண்ணு ஹயாத்துன்னு தான் சொல்றேன். அப்படிப்பட்ட மாப்பிள்ள அவன் என்ன இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், துப்பி விட்டுருவான். சாப்பிடலாமா சொல்லுங்க. நிக்க ஆவாத வாலிபர்கள நீங்க அங்க விற்கப்படுறீங்க. கஷ்டப்பட்டு சில பெண்கள் இஸ்லாத்தை விளங்கி உள்ள வராங்க. உள்ள வந்தோன்னா அவங்க நிக்கா ஆகாத பெண்களா இருந்தா நிக்கா அவங்க பிரச்சனையா இருக்குது. அவங்க நிக்கா பண்றது யாரு? பேச்சுலரா இருக்கும்போது உள்ள வந்துட்டாங்க, நல்ல விஸ்வால ஓடிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆலிமா. நிக்கா யார் பண்றது? சரி, நம்மள மாதிரி யாரும் 2வது நிக்கம் பண்ணிக்கலாம்னா என்ஓசி தருவீங்களா? என்ஓசி தரது இருக்கட்டும் போது இமாமத்து அடிப்பதா ஜாயிஸா ஜாயிஸ் இல்லையா? இப்பெல்லாம் கேட்கிறாரு. உண்மைதானங்க, பலம் இருந்தா சக்தி இருந்தா ஜாயிஸ். ஆனா நம்ம சமூகம் ஒத்துக்காது. இன்னைக்கு 21 வயசை எப்படி கடைபிடிக்கிறோம் தெரியுமா? ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்கி சொன்னாங்களா 21 வயசுன்னு? என்னங்க மணமகள் வயது என்னங்க? 21 தானே. எவன் சொன்னா? குரான் சொல்லிச்சா? ஹதீஸ் சொல்லிச்சா? ரசூல்லா சொன்னாங்களா? இன்னைக்கு எத்தனை ஜமாத்து இதை பின்பற்றுது? ஆதார் கார்டு கொடு. எனக்கு வெக்கமா இருக்குங்க அந்த தப்தர்ல உட்கார்றதுக்கு. என்ன பாஸ்போர்ட்டுக்காக ஒரு ரிஜிஸ்டர் தேவையே கிடையாதுங்க. என் நிக்காதுல உங்க நிக்கா பண்ணுமா? பண்ணல. எங்க நிக்கலாம் கிடையாது. நல்ல சொர்க்கமான ஒரு வாழ்க்கை இல்ல. சரி, போட்டி நம்ம எதுல இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் பஜர் தொழு வச்சுட்டு எப்பவுமே சஹாபாக்கள்கிட்ட பேசுவாங்க. இன்னைக்கு அதுல பேச முடியாது, மக்களை பார்த்து பேச முடியாது. பேசினாலும் 2 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, பாவம்.
எப்பவுமே வரக்கூடிய 2-3 ஷேக்குன்னு சொல்லலாம், வயசானவங்க. நம்முடைய முகல்லாவுடைய பலவீனம் உச்ச கட்டங்க. தயவு செய்து விலகிக்குங்க. நான் என்ன செய்ய தயாரா இருக்கேன். வீடு வீடா போகணுமா போலாம். ரொம்ப பலவீனம், ரொம்ப பலவீனம். அப்ப எப்படிங்க ஒவ்வொரு பள்ளியும் படிப்புவார்கள்? காபத்துல்லாவை காப்பாற்றியது அல்லாஹுடைய படையா இல்ல அப்துல் முத்தலிப் அவர்களா? சொல்லுங்க பதில். என்னங்க ஈஸியான கேள்வி. அப்துல் முத்தலிப் என்ன பண்ணாங்க? அப்ரஹா படையை பார்த்துட்டு மலையில போயிட்டார். யாரெல்லாம் நீ பார்த்துக்கோ. சுருக்குல் ஃபீல் அதான சொல்லுது. ஃபீல பத்தியே ஃபீல் இல்லையே. முழுமையா சின்ன சின்ன குருவிகளை, அபாபி என்ற குருவிகளை வச்சு அழைச்சாங்க. அந்த அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். ஆனா அந்த ஈமான் இல்லையே நம்ம கிட்ட. சொல்லுங்க, அப்துல் முத்தலிப் அப்படி சண்டை போட்டாரு. அப்துல் முத்தலிப் தான் முத்தவல்லி, ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார், தாத்தா. ஐயான்னு சொல்லுங்க, தாத்தான்னு சொல்லுங்க, பாட்டனான்னு சொல்லுங்க, தாதான்னு சொல்லுங்க. அதே ஈமான் தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்னைக்கு யார் நோம்பு வச்சதுன்னு கேட்கிறாங்க. இன்றைய நாள் யார் நோம்பு வைத்தது? உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலுல்லாஹ் அனா அஸூமு யா ரசூலுல்லாஹ் அல்யௌம், இன்னைக்கு நான் நோம்பு வச்சுட்டு வந்திருக்கேன் யா ரசூலுல்லாஹ். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, இன்னைக்கு யாரு நோயாளியை சந்தித்து வந்தது? இயாதத்துல் மரீத், அந்த அமல் இருக்குதா வாழ்க்கையில? சில பேர் கேட்கிறாங்க, இறந்துட்டாங்க, அவர் இறந்து பல மாசம் இருக்கும். யாருன்னு கேட்டா சித்தப்பா, பெரியப்பா, பெரியப்பா மகன், தெரியாது இருக்கு. பல இடங்கள்ல பிளாட்ல நீங்க தவறா என்னாதீங்க, ஜனாசாக்கு ஆள் இல்ல. நம்ம கிட்ட நேரடியா கேட்டாங்க, இந்த மொஹல்லா இல்லையான்னு. இல்லைங்க தீவுன்னு சொல்லிட்டோம், வேற என்ன சொல்றது? இங்க நடந்த விஷயத்தான் சொல்றேன் நான். அதுக்கு நம்ம காரணமா அவங்க காரணமா நான் சொல்ல மாட்டேன், தேவையில்லை. ஜனாதா தூக்க ஆள் இல்லை, பிளாட்ல இருந்து கீழே ஜனாதாவை இறக்க ஆள் இல்லை. நம்ம சமூகம் எங்க போயிட்டு யோசிச்சு பாருங்க. எதை நோக்கி போட்டி போட்டுக்கொண்டு சொல்லி கொண்டு அப்படியா வெற்றி பெற்றோமா? வெற்றி பெறவே முடியாது. ஏன்னா திரோணம் வெற்றி பெறல. திரோனுக்கு மேல நீங்க உலக ரீதியா போக முடியுங்களா? இல்ல. ஹாமானுக்கு மேல போக முடியுமா? முடியாது. அவன் வெற்றி பெறல. நம்மளும் வெற்றி பெறல. சரி, இந்த தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு பெண்மணி 8 நாள் மாதத்திற்கு 8 வருஷம் ஆச்சு. என்னங்க, நான் அந்த கட்சிக்காரெல்லாம் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. யோசிச்சு பாருங்க எப்படி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு அவங்க கார் பார்த்தாலே தெரிஞ்சிடலாம் இந்த மாதிரி அவங்க காருன்னு. 8 வருஷம் ஆச்சு. நீங்க போறீங்கள முயற்சி பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரி உலக ரீதியா சம்பாதிச்சிட முடியுமான்னு கேட்கலன்னா, வேற ஒண்ணும் கேட்கல, வேற ஒண்ணும் தவற கேட்கல. அப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? வீடு கட்டுறது நோக்கமா? பிளாட் வாங்குறது நோக்கமா? எனக்கு காசா கிராமில் போன் பண்ணிட்டு இருக்கான், 15 தடவை பண்ணிட்டான். அவன் யாருக்கு பண்றான்னு தெரியல. என்னை பார்த்தா அவன் ஓடிடுவான், பிசினஸ் விட்டுருவான். சார் 50 லட்சம் பிளாட் சார், நான் வந்தேன், போன் ஃபுல்லா இருக்குது, உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் 43 லட்சம். 43 லட்சம் கொடுக்குற மாதிரியா நான் இருக்கேன்? யோசிச்சு பாருங்கள. ஏற்கனவே துறை பார்க்கறது வந்துட்டு இருக்கேன், இன்னும் 400 வர முடியும். என்ன எந்த அளவுக்கு அவங்க தொலைநோக்கு பார்த்து வியாபாரத்துல இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நமக்கு எதுல இருக்கும்? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இப்பதான் ஃபஜ்ர் தொழுதிருக்கோம். நான் என்ன கேட்டேன்? ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? நம்ம பேச சில பேர் புடிக்கலையோ தெரியல. என்ன கேட்டேன்? நோயாளி யார் விசாரிச்சீங்கன்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்பதான் ஃபஜ்ர் தொழுதிருக்கோம், அதுக்குள்ள நோயாளி எப்படி ரசூலுல்லாஹ் விசாரிச்சுட்டு வர்றது? அந்த பக்கம் சித்திக் அக்பர், அனைய ரசூலல்லாஹ் என்ன சொல்றீங்க? நான் சந்திச்சுட்டு தான் வந்தேன் ஃபஜருக்கு. ஃபஜருக்கு சந்திச்சு வந்திருக்காரு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் நோயாளியா இருந்திருக்காரு, அவரை சந்திச்சுட்டு பள்ளிக்கு வந்திருக்காரு சித்திக் அக்பர்.
உமரது முகம் மாறுது. போட்டியை பாருங்க, யார் யாருக்கு போட்டி? பல ஹுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஏற்றவாறு குர்ஆனுடைய வசனங்கள் இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எனக்கு பிறகு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்ப இருந்தால் லக்கான உமர் நபியா. அவர் பாக்குறாங்க, இவரை முந்த முடியல நம்மளால, வயசானவரை, அவருக்கு ஒரு வயசானவர் தான். 3 பேரோட வயசு என்ன தெரியுமா? யார் 3 பேரு? ரசூலுல்லாஹ், சித்திக் அக்பர், 3 பேருக்கு 63. நட்புனா இதாங்க, அல்லாவுடைய வயசை பாருங்க. ஆனா 3 பேர்ல பெரியவங்க ரசூலுல்லாஹ், 2வதா சித்திக் அக்பர், 3வது தான் உமர் ஃபாரூக். ஏன்னா இறக்கும் பொழுது, புரியுதுங்களா, ரசூலுல்லாஹ் இறந்து 2 வருஷத்துக்கு பிறகு சித்திக் அக்பர் இறக்குறாங்க. அவர் இறந்து 10 வருஷத்துக்கு மேல இவர் ஆட்சி செஞ்சா இறக்குறாங்க. இருக்கக்கூடிய நேரத்துல வயசுக்கு முன்ன பின்ன, இறக்கும் பொழுது 3 பேரும் 63. அடுத்த கேள்வி கேட்டாங்க, என்னன்னு, யாராவது மிஸ்கினுக்கு உதவிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க, சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்க. ஏன்னா அவர் தானே அப்டேஷன் பண்ணுவாங்க, யார சொல்ல இப்பதான் பஜர் தொழுதுருக்கும். அதே பதில் இந்த பக்கம், ஆனா யார சொல்லலாம், சித்திக் அக்பர். பஜருக்கு முன்னாடி யாரும் என்ன உதவி செஞ்சீங்க? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தெரியல, நம்மள மாதிரி இந்த காலத்துடைய பில்கேஸா, டாட்டான்னு கூட சொல்லலாம், ரொம்ப நல்லவர். அவர் நிக்கா கூட ஆகலையா, 2 தடவை தாஜ்க்கு போயிட்டு, அதுக்காக சொல்ல வர. எந்த மதத்துல உள்ளவங்களா இருந்தாலும் நல்லவனா வாழ்ந்துட்டு போன்றோம் சொல்றோம். நம்ம நல்லவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் இது. அவங்க வாழ்ந்துருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாஃப் பேசுறாங்க. அந்த சாப்பிட்டதுக்கு யார் போனாலும் சாப்பாடு ஃப்ரீ. அந்த ஹோட்டலுக்கு ஒரு வேலையை டிரைவர் போனாலும் சாப்பாடு ஃப்ரீ. தெரியுமா உங்களுக்கு? எனக்கே சாப்பாடு கொடுத்தாங்க, எனக்கு வெக்கமா இருந்துச்சு. சாப்பிட்டு போங்க, எல்லாருக்கும் ஃப்ரீ. அது சாப்பாடு A1 சாப்பாடு. ஏன்னா எங்க மோலாவுடைய உத்தரவு. நான் சொன்ன ஏற்கனவே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சாமிரியா, சாமிரி தானே, சாமிரியை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்துவா செய்யறாங்க, அல்லாஹ் இவனை அழிச்சிரு, இவன் தான் ஷிர்க் கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் தானே கொண்டு வந்தான். அல்லாஹ், நான் கொலை செய்ய மாட்டேன், நான் கொல்ல மாட்டேன்ட்டான். ஏன்? நான் 5 தடவை சொல்லிட்டேன். ஏன்? என்னுடைய சிபத் அவன்கிட்ட இருக்குது, என்னுடைய தன்மை, கொடுக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்குது. ஒரு கொலையாளியை நான் கொல்ல மாட்டேன், வாழட்டும். அவன் இணை வைத்தாலும் பரவாயில்ல, நான் மறுத்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல, இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. நானே ஹஜ்ஜுக்கு போகணும், நானே உம்ராவுக்கு போகணும், நானே அனுபவிக்கிறேன், நீனே கப்பல் முடிச்சுட்டு போய் அடைவிக்க. என்ன வாழ்க்கைங்க? ஏழை குமர்கள், ஏழை பிள்ளைகள், சமூகத்தை உருவாக்குதுங்க, சமூகத்தை உருவாக்குது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்துட்டு வந்தேன். நான் பார்க்க போகும் பொழுது அவர் மண் தொட்டாலும் பொண்ணாகும் சொன்னாங்க. பெரிய வியாபாரி, 3000 குடும்பங்களை வாழ வைத்தாங்க. 3000 குடும்பங்கள், 3000 குடும்பங்களை வாழ வைத்த செய்தி அவர் இறந்த பிறகுதான் தெரியுது. நம்மளும் ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு, நானும் டீ வாங்கி கொடுத்துட்டேன், டீ வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு வர்றவங்கிட்ட போறவங்கிட்ட, வருவான்ப்பா டீ குடிச்சு போவான்ப்பா. என்ன அது? செஞ்சதை விட இவளை அழிச்சிட்டோமே நம்ம. சொல்லி காட்டாதீங்க, வேணாம். சொல்லி நம்ம செய்யறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நீயே சொல்லி காட்டுற, இதான கேள்வி, லாஜிக்கான கேள்வி இல்ல. மனைவிக்கு நீ மனைவியை பார்த்து சிரிப்பது, அம்மாவை பார்த்து சிரிப்பது நன்மைன்ற அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டை கொடுத்திருக்கா. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இறந்த பிறகுதான் மக்களுக்கே தெரிய வச்சு 3000 குடும்பத்தை வாழ வச்சாங்க. அவர் எனக்கு ஒரு உணவு பண்டத்தை கொடுத்தாங்க, நான் வழியில ஒரு வழிபோக்கர் இருந்தாரு, அவருக்கு கொடுத்துட்டு பள்ளிவாசலுக்கு வந்தேன்றாங்க சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. தபூக்குடைய யுத்தம், கடினமான ஒரு சூழ்நிலை. சொன்னாங்க, உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இன்னைக்கு முந்த போறேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு பாதி பொருளை கொண்டு வராங்க, தன்னுடைய சொத்துல பாதியை பிரிச்சு. பாதி ஜக்காத்தா, 40 ஒன்று தானே ஜக்காத்து, அதுக்கே தஷ்கீலு, தருகீபு, கத்து போய் நிற்கிற ஆஜியர், நானும் வாங்குறது தகுதி ஆஜியர், நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. நவுசுபில்லா அயாசுபில்லா. ரொம்ப ரொம்ப சில விஷயங்களை சொல்லும் பொழுது ரொம்ப மாறியா இருக்குது. மாறணும், நம்ம மாறணும்.
ஜக்காத்தை வேற மொஹல்லாவுக்கு கொடுக்கறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. சொந்தங்கள் தூரமாக இருந்தா கொடுக்கலாம். முதல்ல சொந்தம் தான், முதல்ல சொந்த உறவு தான். நான் ஒவ்வொரு டாபிக்கா மாறி போயிட டைம் ஆயிருது. இப்போ பாதி சொத்தை பங்கு போட்டு முறைலாம் வராங்க. இன்னைக்கு சித்திக் அக்பரை நான் முந்த போறேன் அப்படின்னு அவங்க, ஏன்னா பொருளாதார ரீதியா சித்திக் அக்பர் ஏழையா இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விட. அவங்க என்ன பண்ணாங்க, தன்னால முடிஞ்சதை கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அவங்கள பாக்குறாங்க, முகம் வாடி போயிருக்குது சித்திக் அக்பருக்கு, என்னால இவ்வளவுதானே கொடுக்க முடியுது அப்படின்னு. இவர் இன்னைக்கு ஜெயிச்சுட்டா, போட்டியை பாருங்க, இன்னைக்கு ஜெயிச்சுட்டா. ரசூலுல்லாஹ் கேள்வியை மாத்திட்டாங்க. இங்க பார்த்தாங்க, எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா பாதி கொண்டு வந்துட்ட யாரும் சொல்லலாம். பெரிய சொத்து உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சித்திக் அக்பரை பார்த்து கேட்டாங்க, மா பகைது ஃபை பைதிக லி அஹ்லிக, உன் வீட்டுக்காக உன்னுடைய வீட்டுல எதை விட்டுட்டு வந்தேன்னு கேட்டாங்க. அந்த கேள்வியிலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா புரிஞ்சிட்டாங்க, இன்னைக்கும் நான் பல்ப் வாங்கிட்டேன்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய நிலைமையை பாருங்க. வீட்டுல என்ன விட்டுட்டு வந்தேன்னு கேட்டாங்க. ஆனா பகைது அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டுட்டு வந்திருக்க, வீட்டுல ஒண்ணுமே இல்லை யார சொல்லுங்க. இதுதாங்க போட்டி, இதுதான் போட்டி, இதுதான் மார்க்கம், இதுதான் ஆர்வம். அவன் 2 ரக்காத் தொழுவானா, நம்ம 4 ரக்காத் தொழுவணும். இன்னொரு விஷயம் யோசிச்சுங்க, கம் கை தும்பாங்க. கம்னா எத்தனை, எவ்வளவு கொடுத்த நல்லா பாக்குறது இல்லை எங்குமே. உங்களுடைய குர்பானுடைய எடை எவ்வளவு நல்லா பார்க்கல. கம் கித்னா எவ்வளவு, கைப்ப எப்படி, எப்படி தொழுத, யாருக்காக தொழுத. 2 ரக்காத்து அல்லாஹ்வுக்காக, ஒரு 20 ரக்காத்து அடிக்கிறா பாருங்க சஜிதா, காக்கா கொத்துங்க. நானும் திரும்பி பார்ப்பேன், நம்ம 1 ரக்காத்துல இப்போ கியாமல்ல, நமக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிபத்து நின்றோம்னா ஒரு மாதிரியா போயிட்டே இருக்கும். அதனாலே கொஞ்சம் உடனே வேலை இருக்குன்னு நம்ம அப்ப சொல்லுறது இல்லை. சொல்லக்கூடிய நோக்கம் இப்படி, இந்த அளவுக்கு போட்டி. இந்த போட்டி எந்த வரைக்கும் போச்சு தெரியுங்களா? 2 பேரும் இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சித்திக் அக்பர் எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியும். அத தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, எப்போல்லாம் எனக்கு கவலை வருமோ அங்க போய் உட்கார்ந்து இருப்பேன். எங்க ரவுதா ஷரீஃப்ல. ஒருத்தர் கணவர், இன்னொருத்தர் தந்தை, நார்மலா போய் உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு நிம்மதி கிடைக்கும். ரவுதா ஷரீஃப் நிம்மதி கிடைக்காதா? அதை விட பெரிய கபர் உலகத்துல எந்த வலியுல்லாவுடைய கபர் இல்லைங்க, எந்த அமீருடைய கபர் இல்லை, எந்த ஹாஜி, எந்த ஹஜ்ரத், எப்படி வேணா சொல்லிட்டு போங்க, ஏமாந்துராதீங்க. ஏமாந்துற சமூகம் கிடையாது இது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இல்லைன்னா உலகமே இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஆனா இப்ப 3வது இடம் தனக்காக வச்சிருந்தாங்க. போட்டியை பாருங்க, ஆர்வத்தை பாருங்க. சக்கராத் நிலையில இருக்கும் போது கொஞ்சம் ஹோஷ் நிலைமை வரும் பொழுது தொழுகைக்கு எழுப்பப்படுவாங்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அடிபட்ட பிறகு அப்ப சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, நான் என்னுடைய நண்பர்களோடய இருக்க விரும்புறேன், காலம் முழுக்க அவங்களோடதான் போட்டி போட்டேன். போட்டியில நண்பன்னா இப்படி இருக்கணுங்க, ஒரு கணவன்னா இப்படி இருக்கணும் மனைவியோட, மனைவினா கணவனோட இப்படி இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுவைத்து சுவைத்து வாழ வேண்டிய வாழ்க்கையை ரசித்து ரசித்து இருக்க வேண்டிய நம்முடைய நிலைமை, அந்த பலி போயிடுச்சு, இந்த பலி போயிடுச்சு, அந்த தர்கா போயிடுச்சு, அந்த இடம் போயிடுச்சு, அந்த கபரஸ்தான் போகுது, என்ன வாழ்க்கை. சீயை கொண்டு வந்துட்டா என்ன பண்றது? நம்ருடைய அப்பரா இவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ருதை பார்த்த கூட்டம் இப்படி சொல்லலாமா, நினைக்கலாமா? சரி, அது மட்டுமல்ல, சமீபத்துல பாத்தீங்கன்னா மக்கா சவுதியில நினைக்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சில உலமாக்கள் தலைப்பாவே பேசினாங்க. எனக்கு பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். காபத்துல்லா மாதிரியே ஸ்டேஜ் பண்ணி, உண்மைதானே? காபா இருக்குல்ல, தவாப் செய்யற காபா நடுவுல கருப்பு, அது மாதிரியே ஸ்டேஜ் பண்ணி ஃபுல்லா கண்ணாடி உருவாக்கி உள்ள ஆபாச உடையுடன் ஆட விட்டு பாடல், அமெரிக்க அளவு பெரிய பாடலியை கூட்டு வந்து சவுதி இந்த மாதிரி ஒரு விஷமத்தனத்தை அங்கீகரிச்சிருக்கு. பல உலமாக்கள் எதிர்த்தார்கள்.
எதிர்த்த உலமாக்கள் எல்லாம் சிறையில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்க போயிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. எங்க போயிட்டு இருக்கோம் அதை பாத்தீங்கன்னு சொன்னா, நான் பார்க்கல, பாத்தீங்கன்னு சொன்னா காபாக்குள்ள டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியும் பாக்குறவங்களுக்கு. அந்த சவுதி அரசருடைய மனைவி 4 பிள்ளைகளுக்கு தாய், என் கணவனை விட்டு நான் பிரிய எனக்கு தலாக் கொடுக்க வேண்டும், குலா கொடுக்க வேண்டும் என்று அப்பீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி புருஷனோட நான் வாழ மாட்டேன். சில உலமாக்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு 10 வருஷம் ஜெயில், மறுபடியும் அழைச்சி 30 வருஷம் ஜெயில். திருவனுக்கு அர்த்தம் நினைக்கிறாங்க, அப்படின்னு நினைச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க போயிட்டு இருக்கோம்? காபத்துல்லா இருக்கிற வரைக்கும் தான் இஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. காபா முன்மாதிரியான ஒரு பள்ளி, அல்லாவால் கட்டப்பட்ட பள்ளி. அங்கேயே இன்னைக்கு மது மாது எல்லாம் வந்துருச்சு. நம்ம இன்னும் அப்படியே மயக்கத்திலேயே உட்கார்ந்துருப்போம். என் வாழ்க்கை என்ன, என் ரிஸ்க் என்ன? ரிஸ்க் நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் சிறப்பான மாதங்கள். போட்டி அதுல இருக்கணும், எல்லா காலத்திலையும் இருக்கணும். எனவே மார்க்கத்திற்கான, ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான், சாபிக்கு போட்டியிடுங்கள் இலா மக்ஃபிரத்தில், அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்துல போட்டி போடுங்க, ஜன்னத்தில் சொர்க்கத்துடைய விஷயத்துல போட்டி போடுங்க அப்படின்றான். என் அண்ணன் அந்த மண்டபம் முடிச்சா இந்த மண்டபம் முடிப்பேன், முடிச்சு என்ன சாதிச்ச, என்ன சாதிக்க போற? அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாக்கிரு அல்ஹம்துலில்லாஹ். தொழுகின்ற தொழுதுகொள்ளலாம் 5 நிமிடம்.